Hi, hello, வணக்கம். Exercise 2.5 11th sum. The sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the three terms. Three consecutive terms. மூணு அடுத்தடுத்த உறுப்போட அடிஷன் வந்து இந்த சம் பண்ண மூணு நம்பரை கூட்டினா அதோட வேல்யூ 27. அந்த மூணு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதோட வேல்யூ வந்து 288. They are in AP. APல இருக்கவும் செய்யுது. அந்த மூணு நம்பரை கண்டுபிடிக்கிறேன். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தடு ட்ரிக்ஸு அதெல்லாம் நான் இங்கே ஃபாலோ பண்ணலை. ஏன்னா இது வந்து ஸ்கூல் சிலபஸ் தானே, ஸ்கூல் போர்ஷன். ஸோ அதனால் டைரக்ட் மெத்தடு. இப்போ 3 டேர்ம்ஸ் என்ன, ஏபியில் இருக்கிற 3 டேர்ம். ஏபியோட ஜென்ரல் டேர்ம் என்னவா இருக்கும்? ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d அண்ட் ஸோ ஆன். இப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு இந்த சைடு எடுத்தால் ஏ மைனஸ் டி. நம்மளோட கன்வீனியன்ட்காண்டி, நம்மளோட கன்வீனியன்ட் மட்டும் இல்லை, புக்கில் கூட நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னா இந்த ஃபார்மெட்டில் எடுங்க. 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் அப்படின்னா ஏ மைனஸ் 3d, ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 3d அந்த ஃபார்மெட்டில் எடுங்க அப்படின்னு சொல்லி புக்கில் ஒரு நோட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மெட் படி நான் 3 அடுத்தடுத்த நம்பர் 3 கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த டேர்ம், அந்த டேர்ம் எப்படி எடுத்துருக்கேன்? ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. இப்போ இதுக்கு சம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 27. இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் என்ன செய்யுது? கேன்சல் ஆகுது. இப்போ அது போக மொத்தம் எத்தனை ஏ இருக்குது? 3a இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 3 9. ஏயோட வேல்யூ என்னது? எனக்கு 9 கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம டி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஃபைண்ட் த டேர்ம்ஸ் ஆர் ஃபைண்ட் த ஏபி. அந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏயும் தெரியணும், டியும் தெரியணும். ஏ என்னன்னு தெரிஞ்சுட்டு டி கண்டுபிடிக்கிறதுக்கான செகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராடக்டோட வேல்யூ 288. அப்போ ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி சீக்வல் டு 288. இது பார்க்குறதுக்கு ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். அடுத்த அல்ஜிப்ரால் உள்ள ஃபார்முலா ஏ இன்ட்டு a squared minus d squared is equal to 288. a யோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 9 ஸ்கொயர் வந்து என்னது? 81 மைனஸ் d ஸ்கொயர் is equal to 288. 9ஆல் நான் இங்கே டிவைட் பண்ண போகிறேன். அப்போது 81 மைனஸ் d ஸ்கொயர் is equal to 288 divided by 9. 3 9s are 27, 32. So minus d squared is equal to 32 minus 81. இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து minus 49. ரெண்டு பக்கம் மைனஸ் கேன்சல் ஆகிடும். d ஸ்கொயர்லேருந்து d கண்டுபிடிக்கணும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் அண்ட் போத் சைடு. இப்போ d is equal to plus or minus 7. 7 7 49 தானே. அப்போ டிக்கு நம்ம ரெண்டு வேல்யூ எடுக்கிறோம். +7ம் போடலாம், -7ம் போடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஏ இஸ் ஈக்குவல் டு 9ம் டி இஸ் ஈக்குவல் டு +7 எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற ஃபஸ்ட் டேர்ம் வந்து என்னது? ஏ மைனஸ் டி. அப்போ 9 minus 7 ஃபஸ்ட்டு டேர்ம் 2. நெக்ஸ்ட்டு ஏ 9 ஏ ப்ளஸ் டி 9 + 7 60. இது ஒரு செட் ஆஃப் ஆன்சர். இந்த 3 டேர்ம்ஸ் என்னது? 7, 2, 16. இதே மாதிரி a is equal to 9 d is equal to -7 போட்டால் இந்த டேர்ம்ஸ் அப்படியே ரிவர்ஸில் வரும். இதுக்கு முன்ன அப்படின்னா சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம், அதனால் டாட் வைக்கும். இங்கே வந்து 3 டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்ச போதும், 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு. அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாட் இங்கே வைக்க தேவையில்லை. இது வந்து சீக்வன்ஸில் 3 நம்பர். ஸோ அடுத்தது a is equal to 9 a minus d என்ன வரும்? 9 minus of minus plus 7 ஆயிடும் 16. நெக்ஸ்ட்டு a வந்து 9, அடுத்தது a plus d வந்து 9 minus 7 2 ஆகும். அப்போ அதே டேர்ம் தான் ரிவர்ஸில் வந்துடும். என்ன ஆகும் நமக்கு? 16 2 7. இது அடுத்த செட் ஆஃப் டேர்ம்ஸ், 3 டேர்ம்ஸ். ஆக்சுவலாக இது போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய சம்மு தான். ஃபைண்ட் 3 கன்சிக்யூட்டிவ். பழைய சிலபஸ் படிக்கும் கூட புது சிலபஸ்லையும் இந்த சம்ம வந்து 5 மார்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 டேர்ம்ஸும் கேட்கலாம், 5 டேர்ம்ஸும் கேட்கலாம். எக்ஸசைஸில் 3 டேர்ம்ஸ், எக்ஸாம்பிளில் 5 டைம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 3 டைம் எப்படி எடுத்துக்கணும்? ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிட்டு
சம்மோட ரூல் அப்ளை பண்ணி ஏ வந்து 9, தென் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ப்ராடக்ட் யூஸ் பண்ணி டி கண்டுபிடிக்கும் போது டிக்கு நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும். 2 வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணி 2 செட் ஆஃப் 3 வேல்யூ. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வேல்யூஸில் நமக்கு ஆன்சர் திருப்பி எழுதும்போது ரிவர்ஸில் எழுதுனா ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். இந்த சம் அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டைம் என்ன அப்படின்னா 7 to 16 ஆர் 16 to 7. இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.